நீங்கள் புதிதாக ஒருவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது இப்போ ஒரு மாநில கட்சியாக வரும்போது அங்கு யார் ஆள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டால் தான் இந்த கட்சியே உங்களுக்கு வளரும். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ விஜய் தாவேக்காவை தொடங்கும் போது இங்கு யார் ஆளுங்கட்சி அப்படின்னா திமுக. அப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணித்தானே ஆகணும். ஐயோ ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னால் ஆண்ட அதிமுகவோட இவங்க மல்லு கட்ட முடியுமா? அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஒன்றியத்தை இன்றைக்கு பாஜக ஆள்கிறார்கள். அது இல்லாமல் அவர்கள் ஒரு மதவாத சக்தி, மதத்தை வைத்து இந்த மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம், ஜாதி மதம் பேதம்லாம் பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் மொழி இனத்தை வைத்து மக்களை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை கொள்கையாக வைத்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ பாஜகவை நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். அதனால ஆளுங்கட்சியை ஒரு கட்சி எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன்.